திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்து சோறு. கருப்பு உளுந்த வறுத்து தட்டி மசாலா சேர்க்காம பண்ற இந்த ரைஸ் ஹெல்தி மட்டும் இல்லைங்க, செம டேஸ்டியும் கூட. கருப்பு உளுந்த நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஒன்றும் பாதியமா நல்லா தட்டிக்கோங்க. அரிசி, தட்டி வச்ச உளுந்து 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. நல்லெண்ணெய் சூடானோனே கொஞ்சம் கறிவேப்பிலை, வெந்தயம், சீரகம், வரமிளகா நல்லா பொரிஞ்சோனே பூண்டு போட்டு லைட்டா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி கொதி வந்தோடனே ஊறின அரிசி, உளுத்தம்பருப்பு போட்டு கொதி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேங்காய் மிக்ஸ் பண்ணாதீங்க. 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. குக்கரோட ஓசை அடங்கினோடனே ஃப்ளேவர்ஃபுல்லான உளுந்து சாதம் ரெடி. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். பிஸி டே, ஃப்ரிட்ஜில் காயில் குவிக் சமையல்னு இதுக்கான ரீசனை அடிக்கிட்டே போகலாம். ஆனால் சிம்பிளாக சொல்லணும்னா அம்மா பண்ணுற கம்ஃபர்ட் ஃபுட். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானோடனே 1/4 டீஸ்பூன் கடுகை பொரிய விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், வரமிளகா, 8 தட்டின பூண்டு சேர்த்து கலர் மாறின உடனே 15 சின்ன வெங்காயம், 1/4 கப் பெரிய வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு கறிவேப்பிலை, 2 தக்காளி லைட்டாக மசியும் போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அரிசி, 1/4 கப் துவரம்பருப்பை வாஷ் பண்ணி ஊற விட்டதை ஆட் பண்ணிவிட்டு 2.25 கப் தண்ணி சேர்த்து கொதி வந்தோடனே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு டேஸ்ட்டுக்கு 1 டீஸ்பூன் நெய் விட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு சாதம். கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் பிடிக்குமா உங்களுக்கு? கடலைப்பருப்பை வச்சு இந்த மாதிரி சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோட்டீனுக்கு ஒரு வேரியேஷனோட செம டேஸ்டியாக இருக்கும். 1/2 கப் அரிசி, 1/4 கப் கடலைப்பருப்பு கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஊற விட்டுருக்கேன். அதுக்கு பதிலாக ஓவர் நைட் கூட ஊற விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, வரமிளகா போட்டு பொரிய விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 4 பூண்டு, 12 சின்ன வெங்காயம் சேர்த்து வறுத்துட்டு 1 தக்காளி சேர்த்து தாராளமாக 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. தக்காளி லைட்டாக மசிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஊற வச்ச அரிசி, கடலைப்பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 மினிட்க்கு வதக்கிக்கோங்க. 2 கப் தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் நெய், தண்ணி இந்த மாதிரி கொதி வந்தோடனே 1 டீஸ்பூன் உப்பு, 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு 3 நிமிஷத்துக்கு சிம் பண்ணி ஆஃப் பண்ணிக்கோங்க. செம டேஸ்டியான கடலைப்பருப்பு சாதம் ரெடி. குயிக்காக ஏதாவது பண்ணணும், அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னா இந்த கீரை பருப்பு சாதம் தாங்க பெஸ்ட்டு. பைத்தம்பருப்பு அரிசியை ஊற வச்சுட்டு மஞ்சள் பொடி, நெய் ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. மசிச்சுட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெய்யில் சீரகம், பிரிஞ்சி இலை, பெருங்காயம் தாளிச்சிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி, தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா, உப்பு போட்டு வதக்கிட்டு தண்ணி, வெந்த பருப்பு சாதம், கீரை கொதிக்க விட்டுட்டு நெய், வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணா கீரை பருப்பு சாதம் ரெடி. தாராளமாக நெய்யோட